தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். நீதிடா, நேர்மடா, தர்மண்டா, பாவண்டா, இப்படி பல விதங்கள்ல எல்லாத்தையும் தூக்கி சுமக்கிறது துலாம் ராசி. நம்மளுக்கு அதிபதி சுக்கிரன், அசுரருடைய குருவான சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்கார சுக்கிரன். அது மட்டுமா, செல்வம், கலை, அழகு, உறவுகள், வாழ்க்கை, ஆன்மீகம், ஞானம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் எல்லாத்துக்குமே சகலவித ஐஸ்வர்யங்களையுமே தரக்கூடியவர் சுக்கிரன். அவரை அதிபதியா வச்சிருந்து நமக்கு என்னங்க பிரயோஜனம்? பைசா பிரயோஜனம் கிடையாது. இதுவரைக்கும் நீ சொன்ன விஷயத்தெல்லாம் ஒன்று கூட அனுபவிச்சதில்ல. இது இப்போ உடனே என்கிட்ட சொல்லுவீங்க. உண்மைங்க, நாங்கள் மறுக்க மாட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் உங்களால் மற்றவங்க அனுபவிப்பாங்க. இது உங்களால் மறுக்க முடியுமா? இது எல்லாம் இருக்கு, ஆனால் உனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு அப்படின்னு சுக்கிர பகவான் எழுதி வச்சுட்டார் போல. பொதுவாக துலாம் ராசிக்காரங்க யார் தெரியுமா? நுண்ணறிவும் பேச்சு சாதுரியமும் கொண்டவங்க. தன்னை நாடி வந்தவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வதில் வல்லவர்கள். அப்ப வல்லவர்கள் என்னங்க? கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பீங்க, நஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பீங்க. ஆனா மற்றவங்களுக்கு அதெல்லாம் ஏற்படாத வகையில எல்லாத்துக்கும் பார்த்து பக்குவமா நல்லது கெட்டது எல்லாத்தையும் சரி செஞ்சு சீரும் சிறப்புமா வாழ வச்சு அழகு பார்க்கறது நீங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க வல்லவர்கள். அவ்வளவுதானே. நமக்கு சிரமங்கள் பின்னாடி ஏகபோகமா இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஏகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஏகபோக சிரமங்களை அனுபவிக்கும் துலாம் ராசி. இப்ப செம்ம கோபத்தில் இருப்பீங்க. என் மேல ஒரு விஷயம் சொல்றேன், இது நீங்க பொதுவா வாழ்க்கையில உங்களுக்கான நியதியா நான் சொல்லிட்டு இருக்கேன். துலாம் ராசி முதல்ல உங்களை நீங்க உயர்வா நினைக்கணும். நம்ம எல்லாம் என்னங்க போயிட்டு நமக்கெல்லாம் என்ன நல்லது நடக்க போகுது, நம்மளால ஒன்றும் முடியாதுங்க, இப்படி சில நேரங்கள்ல உங்களை நீங்களே குறைச்சிட்டு எடை போடுறீங்க. எடை போடுற தராசு கல்வி கையில வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டா அப்புறம் என்னங்க மதிப்பு இருக்கு? துலாம் தராசு நேர்மை நெஞ்சம் நீதியின் புன்னகை, நல்லது செஞ்சா எல்லாரையும் வாழ வச்சு உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பீங்க. வல்லமையும் கருணையும் சேர்ந்து நடத்தக்கூடியவங்க. அன்பு மனசு, ஏழ்மை வழி, அருள் பொங்கும் சொற்கள், இதுதாங்க உங்களுடைய மொழி. நேர்மை நிலை, நேர்மையை காக்கிறது தான் வாழ்நாள் முழுவதும் தர்மமாவே கடைபிடிப்பீங்க. நீதியை நிலைநிறுத்துவது மட்டும்தான் உங்களுடைய பெருமை. சிந்தனை தெளிவு, செயல்பாடுகள்ல சமநிலை, கையில தங்கம் போல ஒளிரும் ஒழுக்க நிலை. தங்கம் எப்படி என்ன செய்தாலும் தன்னுடைய தரம் குறையாதோ அதே போலதான் துலாம் ராசிகள் தங்கத்திற்கு நிகரானவர்கள். உலகம் முழுவதும் ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா உண்மை கண்டிப்பா ஒழிக்கும். அன்பை பரப்பக்கூடியவங்க, நட்பால ஒளி வீசக்கூடியவங்க, அறிவால உயர்ந்த வாழ்க்கையில வெற்றியை அடையக்கூடியவங்க, மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு தங்கண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். ஒட்டுமொத்தமா 12 ராசியில ரொம்ப புனிதமானவங்கடா அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது தங்கத்துக்கு வெண்மை நிற, பாலுக்கு முத்துக்கு பவளத்துக்கு என்னெல்லாம் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் பொருத்தமானவர், நிகரானவர்கள் இந்த துலாம் ராசிக்காரங்க. ஜட்ஜு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஜட்ஜு கூட சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா 2 வக்கீல்களுடைய வாதாட்டத்துக்கு தகுந்த மாதிரி தப்பா கூட தீர்ப்பு சொல்லி இருக்கலாம். ஆனா துலாம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா தன்னை சார்ந்தவர்களே தப்பு பண்ணி இருந்தாலும், ஏன் தானே தப்பு பண்ணி இருந்தாலும் அந்த இடத்துல உண்மையை பேசுவாங்க. உண்மையை மட்டும்தான்
பேசுவாங்க, உண்மைக்கு மட்டும்தான் துணை நிற்பாங்க. இதை பேசுறதுனால இதை செய்யறதுனால நானே பாதிக்கப்படுவேன்னு அவங்க நினைச்சா கூட சரிங்க, கண்டிப்பா அந்த இடத்துல பொய்யை சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த கலியுகத்துல வாழக்கூடிய அரிச்சந்திரர்கள் இவங்களை நீங்க சொல்லலாம். துலாம் ராசியால வாழ்ந்தவர்கள் கோடி, வீழ்ந்தவர்கள் நீங்க ஒருத்தர் கூட கை காட்ட முடியாது. ஆனா மற்றவங்களால தோற்கடிக்கப்பட்டவங்க, துரோகத்தால தாக்கப்பட்டவங்க, வீழ்த்தப்பட்டவங்க, இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம், அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பேரு ஊரு தெரியாம தன்னுடைய அடையாளத்தை கூட மற்றவர்களால இழந்திருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க. ஆனா தன்னால மனசார ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாததுனாலதான் துலாம் இப்பவும் அப்படியே அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை எப்பதான் நிலையா நிற்கும்? அந்த நிலைத்த தன்மைக்கான வழி என்ன? அதற்கான பதிவாதான் இது இருக்க போகுது. கடகராசிக்கு அதாவது நவ கிரகங்கள்ல முழு சுபர்னு பெயர் எடுத்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த நேரம் காலம் துலாம் ராசிக்கு துன்பங்கள் விலகி துணிச்சலா நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத இப்ப தெளிவா பார்க்கலாம். இந்த கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானோட உச்ச வீடுன்னு சொல்லியாச்சு. உச்ச வீடுனா என்ன தெரியுங்களா? இப்போ புகுந்த வீட்டுல இருந்து தன் பிறந்த வீட்டுக்கு பொண்ணு போனா எப்படி இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? தான் இஷ்டப்பட்டதெல்லாம் அம்மா வீட்டுல கேட்கறதும் சந்தோஷமா அனுபவிக்கிறதும் ஏகபோக வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை வாழுவாங்க இல்லையா? ஒரு மாதிரி என்னடா இது, இங்க இப்படி இருந்த அங்க போனாக்கா இவ்வளவு சவுண்டு விடுறாளே அப்படின்னு வந்துட்டு கணவன்மார்கள் சொல்லுவாங்க. அது போலதான் 10 மடங்கு சக்தி வாய்ந்தவராக குரு பகவான் அந்த இடத்துல இருந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறார். அந்த வகையில தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளாக மாற போறீங்க. குறிப்பா அதனால எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு மாற்றம் வரும், யார் யாருக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நமக்கு நல்லது செய்யக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால உச்சரிக்க முடிஞ்சா செய்யுங்க, இல்லை அப்படின்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நீங்க சொல்லலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானுடைய ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்க சொல்லி குரு பகவான வழிபாடு செய்வதனால இவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பல மடங்கு கூடுதலா இருக்கும். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் சிறப்பாக கிடைக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திரம் சொல்லி வணங்குவதனால ஞானம், கல்வி, செல்வம், குழந்தைகள் இது போன்ற பலவிதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்ப நான் சொல்லலையேமா எனக்கு கிடைக்காதா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுக்காக தான் நான் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை நான் தொடங்குறேன். குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறார் அது 10 மடங்கு வேகமாக 10 மடங்கு உயர்வாக உங்களை வந்து சேரணும். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். தெய்வத்தின் அருளாசியால நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசிக்கு பழிக்கட்டும்ங்க. அந்த வகையில இப்ப சுருக்கமா சில விஷயங்களை சொல்லி நான் இந்த பதிவை தொடங்கட்டுமா? இப்ப யோசிக்கிறீங்களா என்னன்னு? அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லதா குரு பகவான் கொடுக்க போறாருங்கிறத ஒரு முன்னோட்டமா சின்ன சின்ன விஷயங்களா நான் சொல்லிடுறேங்க. அது என்னன்னா நல்ல விஷயங்கள், அது என்னென்ன முன்னேற்றம் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாங்க. நிதிநிலையில முன்னேற்றம், உத்தியோகம், தொழில உயர்வு, தொழில் விரிவாக்கம், திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், குடும்பத்துல அமைதி இருக்கு, மகிழ்ச்சி இருக்கும், ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும், சொத்து சேரும், வெளிநாட்டு யோகம் இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான சிறப்பான முன்னேற்றம். இப்ப விரிவான விளக்கத்துக்கு போகலாமா? குருவை பொறுத்த வரைக்கும் யாருங்க, சாதாரணமா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாக 12 to 13 மாதங்கள் பயணம் செய்யக்கூடியவர். சில வேளைகள்ல அவரே வந்து விரைவா ஒரு ராசியில நுழைஞ்சு குறுகிய காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது பின்வாங்கி வந்துருவார். இதே வந்து என்ன சொல்லுவோம்னா அதிசார பயிற்சின்னு சொல்லலாம். இவரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி மிதுன ராசி அப்படிங்கிறது கடகத்திற்கு முதல் என்ன இடம்னாக்கா எதிரி வீடுங்க. புரியுதுங்களா? குருவுக்கும் புதனுக்கும் சுத்தமா ஆகாது. அது வேற ஒரு புராண கதை இருக்கு. ஓகே, ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு வந்துடுறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு புகுந்த வீட்டுல இருந்து பெண் பிள்ளைகள் வந்துட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரது போல கடகராசிக்கு குரு போறது இந்த அதிசார பயிற்சிங்கிறது மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. துலாம் ராசிக்கு முதல்ல சொல்றேன், குடும்பம் மற்றும் உறவு, இவரால குடும்பத்துல புரிதல் அதிகமாகும். நீண்ட நாள் பிரிவு இருந்தாலும் சரி திரும்ப ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவிக்கிடையே பாசம் வலுப்படும். திருமணம் தாமதமாக இருந்தாலும் இப்ப வந்து அந்த தடைகள் விலகி நல்ல ஜோடி அமையும். நல்ல ஜோடி, இன்னும் ஊருக்குள்ள பேச்சு, அப்படி ஒரு ஜோடி உங்களுக்கு வந்து அமைவாங்க. திருமணம் ஆகாதவங்க வருத்தமே படாதீங்க. இவ்வளவு நாளா
நான் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல வாழ்க்கை துணைப்பா அப்படின்னு உங்களுக்கும் தோணும். மற்றவங்களாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தது போல அழகுலையும் அறிவிலையும் குணத்திலையும் எல்லா விதங்களையும் உங்களுக்கு சிறப்பை சேர்க்க வாழ்க்கை துணை அமைவாங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்துங்க. எங்களுக்கெல்லாம் அதே போல கணவன் மனைவி உறவுல நல்ல ஒத்துழைப்பு இருக்கும், அந்யோன்யம் பெருகும், நல்ல புரிதல் இருந்தாலே அங்கே என்ன நடக்கும், சந்தோஷம் கூடும், நிறைய விஷயங்களை சேர்ந்து சாதிப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் நல்ல வம்ச விருத்தியாகும். இதை அடுத்து உத்தியோகம் மற்றும் வேலை, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, பதவி உயர்வு, அரசு உதவி, அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க மேல் அதிகாரிகளாக ப்ரொமோஷன் ஆகுவீங்க. தனியார் துறையில வேலை பார்த்த துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு, வெளிநாட்டிலிருந்து வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்துல நல்ல சம்பளத்தில இருந்து பல மடங்கு உயர்வான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல உங்களுடைய மேல் இருக்கிறவங்க உங்களுடைய உழைப்பை மதிச்சு பாராட்ட கொடுப்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதை அடுத்து துலாம் ராசிக்காரங்க தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஆண்களுக்கும் சரிங்க பெண்களுக்கும் சரி. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி, என்ன நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நல்லதாக மாறணுமோ அந்த வகையில் மாறும். சரிங்களா? அதே போல் புதிய கூட்டாளிகள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கி வளர்ச்சி பெறும். புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. நல்ல லாபம் இருக்கும், சேமிப்பு உயரும். அடுத்த நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் பல விதங்களில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாதிச்சிருப்பீங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் நிறைய வருமானம் வரதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது போன்ற சுகபோக வாழ்க்கை நீங்க இப்போ வந்து அனுபவிக்க போறீங்க. அதே போல முதலீடு செய்வீங்க அப்படின்னாக்கா லாபம் பல மடங்கு கிடைக்கும். சொத்து சுகவாழ்வு, சொத்து வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. வீட்டு வசதிகள் மேம்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலச்சிருக்கும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் படிக்க போறேன், வேலை தேடி போறேன், இது போன்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சாத்தியம் இப்போ உண்டு. வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு தொழில் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். அதே போல கல்வி மற்றும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உயர்கல்வியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம், ஆராய்ச்சி, கலை, அறிவியல் துறைகளில் சாதனை படைப்பீங்க. குறிப்பாக ஆரோக்கியத்தில் ஆரோக்கியம் மேம்பாடு இருக்கு. மன அழுத்தம் குறையும். சிலருக்கு வயிறு செரிமானம் தொடர்பான சிக்கல்கள் இருந்துச்சு இல்லையா, அதில் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இதுலேயே குறிப்பாக ஆண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? துலாம் ராசி ஆண்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பயிற்சிங்கிறது வேலையில் பதவியில் மதிப்பு மரியாதை உயர்வு எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கான நல்ல நேரம்ங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, கணவன் கிட்ட ஆதரவு, சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பெயர்ல ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுவே மாணவர்கள் இளம் வயதினர் கல்வியில முன்னேற்றம், போட்டித் தேர்வுகளை வெற்றி, வெளிநாட்டுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு வாய்ப்பு, வயதானவர்களுக்கு உடல் நலம் சீராகும், குடும்பத்தில் மதிப்பு பாசம் அதிகமாகும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக துலாம் ராசி எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? குடும்பத்தில் இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டு குடும்ப சூழல் உங்களுக்கு இனிமையாக மாறும். குடும்பத்தில் மதிப்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். குரு இப்போ கடகத்திற்கு வந்திருக்கிறது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய இடம். குருவினுடைய பலம் உங்களுக்கு மிகச்சிறப்புங்க. சுக்கிரனோடு இணைந்து குருவின் இந்த அதிசார பயிற்சி துலாம் ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம். ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கை வந்து ஒளிமயமாக போகுதுங்க. முன்னேற்றம் பெறப்போகுது. செல்வ செழிப்போடு அவனுக்கு என்னப்பா குறை, ஜம்முன்னு இருக்கா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சீரும் சிறப்புமா அப்படி ஒளி வீச போகுது. என்னன்னே தெரியலப்பா, மூஞ்சியை தொங்க போட்டுட்டு கிடப்பான், எதுவுமே இல்லாமல் சும்மா பிச்சைக்காரன் சுற்றிட்டு இருந்தான். இப்போ பார்த்தாக்கா பலன்னு சுற்றுறான்ப்பா, சொத்து வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், கார் பங்களாலாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான், செம வாழ்க்கை வாழ்கிறான்ப்பா அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. இப்போ உங்களால் மற்றவங்க அனுபவிச்சது நான் முன்னாடி சொன்னேன், சுக்கிரன் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். அப்படி ஒரு வாழ்க்கை நிலையை குருவுடைய பலம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னதான் நீங்கள் சத்தான பொருட்களை சாப்பிட்டாலும் அந்த சத்தான பொருட்கள் உங்கள் உடம்புல வந்துட்டு உறிஞ்சப்படணுங்க அப்படி சொல்லுவாங்க. அது போலதான் என்னதான் சுக்கிர பகவான் அதிபதியா வச்சுக்கிட்டு இந்த சுகபோக வாழ்க்கை அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் உங்களால வந்துட்டு ஒரு விஷயத்தை உருவாக்க முடிஞ்சாலும் அது நீங்க அனுபவிக்காம இருந்ததுக்கு
அந்த சத்துக்களை எப்படி நம்ம உடல் உறிஞ்சுறதுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சேர்த்து சமைக்கணும், சேர்த்து சாப்பிடணும். அது போல தான் குருவுடைய பலமும் சுக்கிரனுடைய பலமும் உங்களுக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடந்தா சிறப்போ அது எல்லாத்தையும் நல்லதாக பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதாவது குறிப்பாக சொல்கிறேங்க, குரு வந்து துலாம் ராசிகளின் 10வது வீடு 7ஆம் வீட்டில் இவருடைய பார்வை பதியுது. இது பாக்கியம் பெறக்கூடிய இடங்கள். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பெறும். ஸோ 10ஆம் வீடுங்கிறது தொழில், சமூக உயர்வு. 7ஆம் இடம் கல்யாணம், மனைவி, மக்கள் இதெல்லாம் வரும். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே நல்ல பலன்களை உண்டாக்குது. இதனால தாங்க குருவால துலாம் வந்து ஜெயிக்க போறீங்க. நான் சொல்றேன், இந்த 2 இடங்களுடைய பார்வைங்கிறது பெருத்த பலம் உங்களுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் தொழில், குடும்பம், ஆரோக்கியம், பணவரவு, திருமணம், கல்வி, அரசியல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பொதுவாக சொல்றேன், குருவை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிகளுக்கு சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, பணவரவு, பாக்கியம் எல்லாத்தையும் அதிகரித்து கொடுப்பார். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை, நல்ல விளைச்சல், அரசு உதவி, உழைப்புக்கேற்ற விலை கிடைக்கும். கூலி வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும். பஞ்சம் இல்லாம வேலை கிடைக்கும். சம்பளம் கிடைக்கும். மாடு மாதிரி உழைக்கிறாங்க, உழைப்புக்கு தகுந்த கூலி இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா? கூலி வந்து நியாயமான அளவில் கிடைக்கும். வாழ்க்கை சுகமாக மாறும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். பதவி, மரியாதை கிடைக்கும். தேர்தல்களில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். இதோட உத்தியோகத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, அரசு பாராட்டுகள் கிடைக்கும். தனியார் துறையில் இருந்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கோ, ஐடிஓ எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வருமான உயர்விற்கு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதுவே வந்து படிக்கிறீங்க அப்படின்னாக்கா போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க, கட்டாயம் அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு அதிகம். தேர்வில் வெற்றி பெறுவீங்க. அதே போல் கல்வி, வெளிநாட்டில் யோகம் இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள், வியாபார வளர்ச்சி, வெளிநாட்டில் வந்துட்டு இந்த உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான யோகம், கடன் பிரச்சனை குறையும். எல்லா விதங்கள்லையுமே உயர்வு. இந்த உயர்வுன்னு சொல்கிறியேம்மா, இந்த உயர்வு நாங்கள் தக்க வச்சுக்கணும், எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, ஏதோ இந்த குரு தரக்கூடிய விஷயத்தை நான் வந்து முழுசாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமைகளில் அசைவ உணவுகளை சுத்தமாக தவிர்க்கணும். விரதம் இருந்து மஞ்சள் நிற உடையணிந்து நெத்தியில் கட்டாயம் மஞ்சளை வந்துட்டு இட்டுக்கோங்க, திருநீர் போல. அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, பெண்கள் வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்து பயன்படுத்துங்க, மங்களகரமாக அமையும். குரு அப்படின்னாவே மங்களகாரகன். ஸோ அவருடைய அனுகிரகத்தினால நடக்கிறது எல்லாமே மங்களகரமாக இருக்கும். அதே போல் உங்களால் முடிஞ்சால் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யுங்க. ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லை நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தாலும் சிறப்பு. அதே போல் சுக்கிரனுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அதே போல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி, பால் இந்த மாதிரி வெண்மை நிற பொருட்களை தானம் கொடுக்கறது சிறப்பு. சுக்கிர பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அதே போல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை இல்ல குறைஞ்சபட்சம் 11 முறையாவது அனுதினமும் சொல்லி அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க, அதிர்ஷ்டம் உண்டாகும். இது கூடவே வச்சிருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்களை சொல்றேன், வச்சுக்கோங்க. வெள்ளை சங்கு, அது வந்து சுக்கிரனுடைய அடையாளம். அதே போல மஞ்சள் இல்ல விஷ்ணு பகவானுடைய எந்திரம், இது வந்து குருவுக்கு உகந்தது. மஞ்சள் அப்படின்னாக்கா ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கணுங்க, சிறப்பா இருக்கும். நான் வந்து பசங்கம்மா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அதே போல் பாக்கெட்டில் வந்து தராசு சின்னம், உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ, சின்ன தராசு ஃபோட்டோ வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நீதி நேர்மை நிலையாக வரும், செல்வ செழிப்பு நிலையாக வரும். உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் உங்கள் கீழே வந்து அடங்கி போவாங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிக்கு, இந்த கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குருவினால உயர்வை எட்டி பிடிக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஸ்டார்ட் ஆகுது. வாழ்க்கையின் அனைத்து துறைகள்லையுமே முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுக்கிர பகவானின் அருளும் குரு பகவானுடைய அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை ஒளிமயமாக்குதுங்க. இதை ஜோதிட பலனா மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உழைப்புக்கும் நல்ல மனசுக்கும் சேர்ந்து வெற்றி உண்டாக போகுது. இதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்ப்போங்க. நன்றிங்க. உண்மைக்கும் உழைப்புக்கும் உயர்வை தர குரு பகவான் உங்க கூட கை கோர்த்திருக்கார். இது ஒரு முடிவுரையா வச்சுக்கோங்க. குரு போல சுக்கிரனும் ஒரு குரு, ஆனா அவர் அசுரர்களின் குரு. அதாவது நல்லவங்க இருந்தா அந்த இடத்துல நல்லது மட்டும்தான் நடக்கும். அது போல என்னதாங்க நீங்க அசுரருடைய குருவை அதிபதியா வச்சிருந்தாலும் நல்லவங்களுடைய குருவான தேவர்களின் குருவான இவர் வந்து உங்க கூட கை கோக்குறப்போ எல்லாமே நல்ல வகையில் மாறுது. சுகபோக வாழ்க்கை, நல்ல உடல் நலம், இனிய தோற்றம், காதல், காமம், உறவுகள், சந்தோஷம், பெண்கள் சார்ந்த சக்திகள், வளம், அழகு, இளமை, கவர்ச்சி, இசை, நடனம், ஓவியம், இலக்கியம், சினிமா, கலை, கலாச்சாரம் இது தொடர்பான வெற்றிகள், திருமணம், ஆடம்பரம், மங்கள நிகழ்வுகள் இது எல்லாமே நல்ல நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கை சுகபோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்ப போகுது. இது உறுதிங்க. குருவருளால துலாம் ராசிக்கு திருவருள் பெற போறீங்க. சிறப்பாக
பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி.